தூத்துக்குடியில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். எடுத்துக்கலாம். பாமர மக்கள் என்ன செய்வாங்க? ஏன் சொல்லக்கூடாதுன்னா ஏன் வரல, ஏன் அதை பற்றி சிந்திக்கல, கேட்கறதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்லை? 10 வருஷமா ஆட்சி செய்திருக்கிறீங்க. யூபிஏ 1 யூபிஏ 2 ஏன் எய்ம்ஸை கொண்டு வரல? முதல்ல அதுக்கு எனக்கு பதில் சொல்லட்டும். ஏன் தேவையில்லையா மதுரைக்கு? இன்னைக்கு அடிக்கல் நாட்டிங்கன்னு வெட்கம் இல்லாம கேட்குறீங்களே, நீங்க ஏன் கொண்டு வரல? நான் மறுபடியும் சொல்றேன், தமிழகத்திற்கு பல திட்டங்களை நாங்கள் இன்னைக்கு கனிமொழி சொல்றாங்க, இஎஸ்ஐ மருத்துவமனையை நான் தூத்துக்குடிக்கு கொண்டு வருவேன். இஎஸ்ஐ மருத்துவமனை திருப்பூருக்கு கொண்டு வந்து, கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து 1000 கோடி ரூபாயில் அதை திறந்து வைத்து திருப்பூருக்கு இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வந்து சென்னையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரியாக மாற்றி இவ்வளவு செஞ்சிருக்கோம். ஏன் நீங்க யூபிஏ 1ல செய்யல, யூபிஏ 2ல செய்யல? அப்ப யூஎஸ்ஐ மருத்துவமனை வேண்டிய இல்லையா? கட்டாயம் வரணும். ஒரே ஒரு நிமிஷம். இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்பது பாலிசி டிசிஷன், நிச்சயமாக கொண்டு வரப்படும். ஆனா மற்ற இடங்களில் எல்லாம் கொண்டு வரப்படுவது இங்கே வந்திருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் வந்தா கூட உடனே, ஏனென்றால் இஎஸ்ஐ மருத்துவமனை எந்த அளவிற்கு தொழிலாளர்களுக்கு பலன் தருகிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டும். ஆனா கனிமொழி சொல்றாங்கல்ல, தூத்துக்குடியில ஒண்ணுமே இல்லை. சரி, போன 5 ஆண்டுகளை விட்டுருங்க, அதற்கு முந்தைய 5 ஆண்டுகள்ல யார் இருந்தா? அதான் ஒரு நிமிஷம், அதுதான் சொல்றேன். ஒரு நிமிடம். நிச்சயமாக அது நிறைவேற்றப்படும். ஆனா யூபிஏ 1 யூபிஏ 2ல நீங்க எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தீங்க, எத்தனை அடிக்கலாத நாட்டினீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க இருந்தீங்கல்ல, நான் இன்னொன்னு கேட்கிறேன், அவங்க ராஜ்யசபால இருக்கிறாங்கல்ல, கோரிக்கை வைக்கலாம்ல, கோரிக்கை வைக்கல. என்னை பொறுத்த மட்டில் எனக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் தான் சொன்னேனே, நான் கட்டாயம் கொண்டு வருவேன். அதனாலதான், ஏன்னா திருப்பூர் சென்னை இஎஸ்ஐ மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியாக மாற்றுவதற்கு என்னுடைய முழு பணி இருக்குது. ஏனென்றால் அது திடீரென்று மருத்துவக் கல்லூரியா இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அதற்காக அதே இஎஸ்ஐ KK நகர்ல உள்ள உட்கார்ந்து போராட்டம் நடத்தியது நான். எல்லாரும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இதற்கு முன்னால நீங்களும் இருந்தீங்கல்ல பாராளுமன்ற உறுப்பினரா, இங்க ஏன் கொண்டு வரல? அது கரெக்ட். நீங்க அது அவர்களின் நம்பிக்கை. ஆமா, ஆனா நாங்க வெளிப்படையா போறோம். தீவிரமான திராவிட இயக்கத்தில் உள்ளவங்க அப்படிதான் போவாங்க. நாங்க வெளிப்படையா தைரியமா எங்களது கொள்கை இதுன்னு போறோம். அப்புறம் ஏன் திருப்பதி கோயில்ல இதே கனிமொழி இன்னைக்கு அவங்க அம்மா கோயிலுக்கு போறாங்க, அதை நான் வரவேற்கிறேன். அவங்க பக்தியில நான் ஒன்றும் சொல்லலை. ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்க வெளிப்படையாக இறைவனை கும்பிடுகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாக போவோம். அவங்க எல்லாவற்றையுமே மறைத்து செய்வார்கள். இன்னொன்று, அவன் தொண்டன் சாமி கும்பிடக்கூடாது, ஆனா அவங்க மறைச்சு சாமி கும்பிடலாம். தொண்டன் ஹிந்தி கத்துக்க கூடாது, ஆனா அவங்க ஹிந்தி கத்துக்கலாம். தொண்டன் சாதாரண பள்ளியில தான் படிக்கணும், ஆனா அவங்க சர்ச் பார்க்ல படிக்கலாம். இதுதான் அவர்களின் கொள்கை. எங்க கொள்கை அப்படி கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் கும்பிடட்டும், எல்லாம் பண்ணிட்டு, ஆனா கும்பிட விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் ஸ்டாலின் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? ஏன் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? அப்ப அவங்க ஓட்டு தேவையில்லை, உங்களுக்கு ஓட்டு வேணும்னு மட்டும் நீங்க சாமியை கொண்டு கும்பிடுவீங்க. அதனால மற்றவர்களின் மதத்தையோ மற்றவர்களின் நம்பிக்கையை சிந்திக்காதீர்கள். திருப்பதி கோயில்ல உண்டியலுக்கு ஏன் பாதுகாப்பு? ஏன் இந்த திருப்பதி சாமி அதை பாதுகாக்காதான்னு கனிமொழி பேசி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தப்பு! இங்கே அந்த சாமியை கும்பிடும் மக்களின் மனது புண்படாதா? அதற்கு கரீம் நகர்ல வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள், ஆந்திராவில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான். இது ஆன்மீக பூமி, தேசிய மண். அதனால தான் இப்படி பேசுபவர்களை இந்த மண் ஒப்புக்கொள்ளாது என்பது எனது கருத்து. அமித்ஷா அவர்கள் 12 மணிக்கு தூத்துக்குடி வருகிறார்கள். 2ஆம் தேதி 12:30 1:30 மணி வரை இங்கே பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்கள். இடம் என்ன? உடன் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆக 2 மிகப்பெரிய தலைவர்கள் கலந்து கொள்வது மிகப்பெரிய வாய்ப்பு. எங்களுக்கு நேற்று தான், முந்தா நேற்று மாலை தான் தகவல் வந்திருக்கிறது. இடத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பாதுகாப்பு காரணங்கள் கருதி சில இடங்கள் தான் அதற்கு தேர்வு செய்ய முடியும். தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். தேர்வு செய்த பின்பு முழுமையாக
வராரு, சிவகங்கை போறாரு, இன்னும் 2-3 இடங்களுக்கு போகிறார். அதே மாதிரி மரியாதைக்குரிய மோடி அவர்களும் வருகிறார்கள். மரியாதைக்குரிய தூத்துக்குடி வரல, மரியாதைக்குரிய அமித்ஷா வராங்க. நாகர்கோயிலுக்கும் மதுரைக்கும் ஏற்கனவே மோடி அவர்கள் வந்து விட்டதனால் தென்பகுதிக்கு அவர் வேறு பகுதிக்கு போகிறார். கோயம்புத்தூர் போகிறார், தேனி வருவார் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி வேலூர் பகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரும் கையில வச்சிருக்கேன். இது கொடுங்க, அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி எல்லாரும் கையில. ஏப்ரல் 2ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தமிழகம் தூத்துக்குடி வர இருக்கிறார். பொதுக்கூட்டத்தில் அவரும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழகம் வர இருப்பதாக பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். பல்வேறு கேள்விகளையும் எதிர்க்கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய கனிமொழியை பார்த்து முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வருகின்றன. தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு